ஸ்டோரி டிவி ஆப்ல எப்படி வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைல்டா அந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். ஸ்டோரி டிவி ஆப்பை பிளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணதுமே ஓடிபி வரும். ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணதுமே ஆப் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் ஆகிடும். ஒன்ஸ் ஓப்பன் ஆனதுமே கீழே வந்து ட்ரையல் ஆஃபர்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஃப்ரீ ட்ரையலை பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரீ ட்ரையல் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ₹1 பே பண்ணி ஆக்டிவேட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். 2 டேஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ₹699 பார்த்தீங்கன்னா வந்து டெபிட் வந்து பண்ணிடுவாங்க. அப்படி டெபிட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மாதம் அதற்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து உண்டு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஃப்ரீ ட்ரையல் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான இந்த பேஜில் நீங்கள் வந்ததுமே கீழே வந்து யூபிஐக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பேன்ட்டு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுமே ஃபோனில் இருக்கக்கூடிய யூபிஐ ஆப்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். அதில் எந்த யூபிஐ ஆப்பில் நீங்கள் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் செட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து ₹1 பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை செட் பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியம் பிளான் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிவேட் வந்து ஆகிடும். இப்போ நீங்கள் 2 டேஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவோ அதற்கான அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து ஆப் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து டெபிட் பண்ணிடுவாங்க. அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு வந்து தேவையில்லை, இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து வேணாம்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் 2 டேஸ்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் அப்படின்றத நீங்கள் வந்து கேன்சல் பண்ணணும். இல்லைனா பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிடும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆகிடும். அதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி எப்போல்லாமே வந்து அந்த டேட் வந்து வருதோ அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அமௌண்ட் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை ஆஃப் பண்ணுற வரைக்கும். ஸோ நீங்கள் ஆஃப் பண்ணால் மட்டும்தான் அமௌண்ட் வந்து எடுக்க மாட்டாங்க. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போது எப்படி வந்துட்டு ஸ்டோரி டிவி ஆப்பில் நம்ம எப்படி வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.